ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இல்லா ஜேபி அஃபிஷியல். உங்கள் வீட்டில் காலையில் செஞ்ச சேமியா மீதி இருக்குது அப்படின்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஈஸியாக சட்டுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். நான் வந்து சேமியா வச்சு போண்டா, வடை, அதுக்கப்புறம் பக்கோடா இந்த மாதிரி ஒரு 3 விதமான ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு காலையில் செஞ்ச சேமியா உப்புமா இந்த அளவுக்கு வந்து மீதி இருக்குது. அதை வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது ஒரு ஃபோர்க்கு வச்சு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கட்டி இல்லாமல் கிளறி விட்டுருங்க. கிளறிட்டு அதோட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 1 ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு கொத்து கறிவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை இதெல்லாம் நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சோம்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அந்த ஸ்பூனை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விடலாம். அதில் சேர்த்துருக்க மாவு, இந்த சேமியா, வெங்காயம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர மாதிரி இந்த மாதிரி வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அழுத்தி பிசையாமல் லைட்டாக வந்து இந்த மாதிரி வந்து கிளறி விட்டுக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து பிடிக்க வர அளவுக்கு இருந்தால் போதும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து அதை நல்லா காய வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சி எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இதை சேர்க்கும்போது அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க, இல்லைனா வந்து மேலே வந்து கரிஞ்சிரும், உள்ளே வந்து வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு இந்த மாதிரி வந்து தேவையான சைஸ்க்கு வந்து உருண்டை பிடிச்சி அதில் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது உடனே வந்து திருப்பி விடாமல் ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து 2 பக்கமும் வந்து திருப்பி திருப்பி எடுத்து இது நல்லா செவந்து வர ஸ்டேஜில் வந்து எடுத்துக்கலாம். போண்டா எல்லாம் நல்லா செவந்து வெந்து வந்துருச்சு. அவ்வளோதான், இதை வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு ஒரு பிளேட்டில் வந்து எடுத்துக்கிறேன். அதே மாவில் இப்போ போண்டா மாதிரி போடாமல் வடை மாதிரி வந்து தட்டி வந்து போடுறேன். உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி போண்டா மாதிரியும் இல்லை வடை மாதிரியோ கூட போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து கொஞ்சமாக வந்து வடை மாதிரி தட்டி போட்டிருக்கேன். இதையும் வந்து 2 பக்கம் நல்லா திருப்பி திருப்பி விட்டு செவந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், வடையும் நல்லா செவந்து வந்துருச்சு. இதையும் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து இதையே வந்து பக்கோடா மாதிரியும் போடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து குட்டி குட்டியாக வந்து பக்கோடா மாதிரி வந்து போட்டுக்கலாம். நம்ம வந்து இந்த போண்டா வடையை விட இந்த பக்கோடா வந்து இன்னுமே நல்லா கிறிஸ்பியாக வரும். ஏன்னா இது நம்ம கொஞ்சமாக குட்டி குட்டியாக சேர்க்குறதால நல்லாவே இது வந்து கிறிஸ்பியாகவே இருந்துச்சு. பாருங்கள், பார்க்கும் போதே உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவ்வளோதான், நான் இருந்த சேமியாவில் போண்டா, வடை, பக்கோடா 3மே வந்து போட்டு எடுத்துட்டேன். உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது சேமியாவில் செஞ்சதுன்னே கண்டுபிடிக்க மாட்டாங்க, நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இந்த பக்கோடா வந்து ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். நீங்களும் இதுக்கப்புறம் வந்து உங்கள் வீட்டில் வந்து சேமியா உப்புமா வந்து மீதி இருந்துச்சு அப்படின்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்